ஹாய். ஹாய். இதெல்லாம் வாழை தென்னை எல்லாமே இருக்குது. இது பாருங்கள், வாழை கொலை போட்டிருக்குது. சூப்பராக இருக்குது கொலை. இது வந்து வாட்டர் ஆப்பிள். இப்போ தான் பூ பூத்துருக்கு. ஓஹோ, வாட்டர் ஆப்பிள் பூ பூத்துருக்குது. ஒரே ஒரு காய் கிடக்குது பாருங்களேன். ஒரே ஒரு காய் இந்த இருக்குங்களா, இந்த வாட்டர் ஆப்பிள். அப்புறம் இது வந்து சப்போட்டா மரம். திரும்ப இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, அந்த பக்கமும் வாழை பாருங்கள் எவ்வளோ அழகாக கொலை போட்டிருக்குன்னு. இங்கே ஒரு கொலை போட்டிருக்கு, இங்கே ஒரு கொலை போட்டிருக்கு, இந்த இது ஒரு கொலை போட்டிருக்கு. தென்னை வளர்ந்து தென்னை ஓடுது. அப்புறம் அந்த பக்கம் மாமரம் இருக்குது, தண்ணி பாய்ச்சிருக்காங்க. எல்லாம் தேங்காய் இப்போ பறித்து வச்சுருக்காங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே ஒரு தென்னை இருக்குது. இது மாமரம். மாமரத்தில் இன்னும் காய் போடலை, மேபி அடுத்த மாதம் போடலாம். இது ஒரு தென்னை. இந்த தென்னை பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய காயாக இருக்குதுங்க. இந்த காய் மட்டும்தான் ரொம்ப பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம ஊர் இளநியில் 2 மடங்குக்கு மேலேயே இருக்குது. அந்த மாதிரி இருக்குது காய். பார்த்தீங்களா, நல்லா காய் போட்டிருக்கு. இது பாருங்களேன், இது வந்து நம்ம மணி பிளான்ட்டு எப்படி இருக்குது பாருங்கள். ஒன்று ஒரு வாழை இலை மாதிரி இருக்குது. அதே இது அதோட ஸ்டார்டிங் பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்குது. அப்படியே வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகுது. பெருசாகி கடைசியில் இவ்வளோ பெருசு போகுதா. இது பாருங்கள், இதோட கண்டினியூஷன் வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாலாம் போயிருக்குது. மேலே எவ்வளோ பெருசாக போயிருக்குது மாமரத்தில். இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக போயிருக்குதுன்னு பாருங்கள். மணி பிளான்ட். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சுண்டக்காய் இருக்குது, சுண்டக்காய் செடி. அப்புறம் அங்கே தென்னை எல்லாமே இருக்குது. அப்படியே அந்த பக்கம் பார்த்தோன்னா எள்ளு போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா எள்ளு விதைச்சிருக்காங்க. ஸோ அது இருக்குது. இது பார்த்திங்களா கப்பக்கிழங்கு செடி, கப்பக்கிழங்கு. அப்புறம் அந்த பாதாம் மரம் இருக்குது, கப்பக்கிழங்கு செடி. இது வந்து கொய்யா இப்போ தான் பிஞ்சு போடுது. பார்த்திங்களா, கொய்யா பிஞ்சு போடுது. அடுத்து அங்கே ஒரு மாமரம் இருக்குது. மாமரமும் அங்கே ஒரு சப்போட்டாவும் இருக்குது. இது ஃபுல்லாக எள்ளு வச்சுருக்கு. ஸோ இதை தான் எங்கள் தோட்டம், குட்டி தோட்டம்.